கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா கணவன் மனைவியை சரி செய்ய வேண்டும், பெரிய பிரச்சனை வரக்கூடாது. அன்னைக்கு ஏன் மூணாவது நபர் தலையிட வேண்டிய அவசியம், ஒரு ஜமாத்து தலையிட வேண்டிய அவசியம், ஒரு நீதிமன்ற தலைவர்? கணவன் மனைவிக்குள் புரிந்துணர்வு இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான நேசம் இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான பாசம் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம், வேறு வழி இல்லாமல் கணவன் மனைவியாக வாழக்கூடிய எத்தனையோ ஜோடிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மையாக நேசிக்கக்கூடிய கணவன் மனைவி பல இடங்களில் குடிசையில உட்கார்ந்து கொண்டு சாப்பிடறதுல ஆகாரம் இல்ல, வெறும் படையகோரு என்ன 2 வெங்காயம் 2 ஊறுகாய் அழகா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றார்கள். ஆனா நம்ம சமுதாயத்துல மாளிகைகளை கட்டி வச்சிருக்கிறோம். கணவனுக்கு தனி ரூமும் மனைவிக்கு தனி ரூம். இது வெட்கக்கேடான வாழ்க்கை இல்லையா? புரிந்து கொள்வதில் தாங்க நிம்மதி, புரிந்து கொள்வதில் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. அதனால்தான் நபிகள் சுட்டி காட்டார், உனக்கான நிம்மதி எது தெரியுமா? உனக்கு கிடைச்ச செல்வங்களில் உயர்ந்தது தெரியுமா? சாலிகான மனைவி. அப்ப மனைவிக்கு இதே அப்படி மாத்திக்கோங்க. உங்களுக்கு உலகத்துல நிறைய இன்பங்கள் இருக்கலாம், ஆனா அதுலயே சிறந்தது எது? நல்ல கணவன் தான். நல்ல கணவன் அமைஞ்சிட்டான்னா மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரர்கள், உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ கொடைகளை வழங்கி இருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் சும்மா வாழ்ந்துவிட முடியாது. அவனுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். அவனுக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், குடிப்பதற்கு நீர் வேண்டும், வசிப்பதற்கு இடம் வேண்டும், உடுத்துவதற்கு ஆடை வேண்டும், உறவாட சொந்த பந்தங்கள் வேண்டும். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் வாழ்வில் சரியாக அழகாக நிம்மதியாக இருப்பதற்கு கணவனுக்கு மனைவி வேண்டும், மனைவிக்கு கணவன் வேண்டும். ஆணுக்கு பெண்ணு வேண்டும், பெண்ணுக்கு ஆண். அப்படித்தானே? இந்த உறவுகளில் நாம் எப்படி இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எல்லோரும் ஏதோ அதை சர்வசாதாரணமாக கடந்து போறோம். கணவன் மனைவி வாழ்வு என்பது, கணவன் மனைவிக்கான உறவு என்பது, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்பது, மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்பது ஒன்னோட ஒண்ணு ரொம்ப பின்னி பிணைந்தது. அது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. திருமறை குர்ஆன் அழகாக பல இடங்களிலே மனைவியை பற்றி பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடம் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் பல நபி மொழிகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகத்திடம் அவர்கள் மனைவிமார்கள் எப்படி நடந்தார்கள் என்பதையும் நபி மொழிகளிலே பார்க்கிறோம். பல உறவுகள் நமக்கு இருக்கலாம். என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு உறவு, என்னுடைய தாய் தந்தை எனக்கு ஒரு உறவு, என்னுடைய சகோதரன் எனக்கு ஒரு உறவு. ஆனா இந்த உறவுகள் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்ததல்ல. என் தாயை நான் தேர்வு செய்ய முடியாது, என் பிள்ளையை நான் தேர்வு செய்ய முடியாது, என்னுடைய சகோதரனையும் நான் தேர்வு செய்ய முடியாது. இது இயற்கையாக அல்லாஹ் நாடி இரத்த பந்த உறவுகளாக வரக்கூடியது. ஆனால் ஒரு கணவன் மனைவியை தேர்வு செய்கிறான், ஒரு மனைவி கணவனை தேர்வு செய்கிறாள். அதுல ஏற்படக்கூடிய உறவு தான் கணவன் மனைவிங்கிற உறவு. அப்ப பொதுவாக நாம் பல இடங்களிலே எங்க கோட்டை விடுறோம், எங்க தவறு செய்யறோம், ஏன் குடும்ப வாழ்வு கசக்கிறது? குடும்ப வாழ்வு கசந்ததுன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் நாசமா போவாங்க. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் எவ்வளவு அந்யூன்யமாக வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எங்கே பிடிவாதமாக நிற்க வேண்டும், எல்லாத்துக்கும் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழகிய முன்மாதிரி எல்லாவற்றிலும் இருக்கிறது. நாம எங்கேயோ போய் தேடுறோம் குடும்ப வாழ்வுக்கு, எவையெல்லாமோ நமக்கு ஆலோசனை சொல்றான். டிவியில உட்கார்ந்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப வாழ்வு நலம் பெற எவன்டா வேணும்? அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து பார்ப்பதற்கு இந்த சமுதாயம் தயங்குகிறது. குடும்ப வாழ்வு நலம் பெற வேண்டும் என்றால், கணவன் மனைவியிடம் ஒரு இணக்கம் வேண்டும் என்றால், அந்த வாழ்வு நலம் பெற்று பிள்ளைகளுடைய வாழ்வு சரியாக வேண்டும் என்றால் இறை தூதரை பாருங்க, நபிகளாரை பாருங்க. நபிகளார் வாழ்ந்து காட்டிய, அறிவுறுத்தி சென்ற, குர்ஆன் நமக்கு விளங்கி இருக்கின்ற ஆலோசனைகள் அடிப்படையில ஒரு மனிதன் சரியாக தன் வாழ்நாளை அமைத்துக் கொண்டான் என்றால் அவனுடைய குடும்ப வாழ்வு சுகம் சாதாரணமாக இல்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இப்ப சொல்லி காட்டுறான் பாருங்க. மனைவி என்பவள் ஒரு கணவனுக்கு சாதாரணமானவங்க அல்ல. குர்ஆன் எப்படி பேசுகிறது? ஒமின் ஆயாத்திஹி, நம்முடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்றான். எதை? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்கூனு இலைஹா, உங்களிலிருந்து ஒருவரை படைத்து அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹவ்வாவை படைத்தான். ஒரு ஆணுக்கான அமைதி, ஒரு ஆணுக்கான நிம்மதி எங்க இருக்கிறது? மனைவியிடம் தான் இருக்கிறது. குர்ஆன் சொல்லி, நான் சொல்லல. குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? ஒரு பெண்ணை நான் படைச்சோம், மனைவியை உருவாக்கினோம்,
உங்களிலிருந்து தான் படைத்தோம். எப்படி படைத்தோம்? உங்களுக்கான நிம்மதியாக, உங்களுக்கான சாந்தமாக, உங்களுக்கான அமைதியாக, உங்களுக்கான அன்பாக. மனைவி எப்படி திருமறை குர்ஆன் பேசுது பாருங்க. சரி, மனைவியை மட்டுமா பேசுகிறது? இதே வசனத்தை நீங்கள் திரும்ப பார்த்தால் ஒரு மனைவிக்கு கணவனிடம் தான் அன்பு இருக்கிறது, ஒரு மனைவிக்கு கணவனிடம் தான் சாந்தம் இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து பாரு. நீங்க அமைதி இல்லை என்று மனிதன் அப்படியே நான் 4 நாள் மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஊட்டி கொடைக்கானல் போய் இருந்துட்டு சொல்றான், உலகம் அவனுக்கு நிம்மதி இல்லையா? நிம்மதி உன் மனைவியிடம் இருக்குது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனைவியிடம் இருந்து அல்லாஹ் சொல்ற, அது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொல்லுகின்றான். உங்களுக்கு இடையே நாம் அன்பையும் ரகுமத்தையும் ஏற்படுத்தின, ஆனாலும் ஒரு கணவனுக்கு மனைவியிடம் அமைதி இல்லை என்றால் என்ன காரணம்? மனைவியிடம் தான் கணவனுக்கு அமைதி இருக்கிறது. அவனுக்கான அமைதியாக, அவனுக்கான அனுகூலமாக, அவன் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை இறக்கி வைக்கக்கூடிய விதமாக மனைவி இருக்கிறாள்ல. ஆனா ஏன் மனைவியை நாம் அப்படி பயன்படுத்துவதில்லை? எல்லா கஷ்டத்தையும் நண்பன்ட்டு சொல்லுவோம், எல்லா கஷ்டத்தையும் ஊராட்ட சொல்லுவோம், எல்லா கஷ்டத்துக்கும் வேற இடம் தேடுவோம். உண்டாட்டிட்டு சொன்னியா? சொல்ல மாட்டா. ஏன்? அவத்தை எதுக்கு சொல்றது? இருக்கா இல்லையா? ஆனா உனக்கான அமைதிங்கிறாங்க, ராகத்துங்கிறாங்க, நிம்மதிங்கிறாங்க. நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், அழகான காதலை வெளிப்படுத்துங்கள் கணவன் மனைவியாக. சமுதாயம் எங்கதான் பிரச்சனைக்கு வருது? கணவனும் மனைவியும் காதலியும் சொல்றது தப்பா? ஹதீஜா அம்மையார் நபிகளார் நேசித்தது போல அந்த நேசத்தை எந்த கணவனும் எந்த மனைவியும் காட்ட முடியாத. கணவன் மனைவி வாழ்வுக்கு அழகான உதாரணம் அல்லவா? நாம எங்க சிக்கல் வருது? ஈகோ பார்க்கிறோம். மனைவியிடம் சரிநிகராக நடந்து கொள்வதற்கு, மனைவியிடம் தேட வேண்டிய நிம்மதியை தேடுவதற்கு, மனைவியிடம் பகிர வேண்டிய செய்திகளை பகிர்வதற்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஈகோ பார்க்கிறோமா இல்லையா? அதனாலதான் பிரச்சனை வருது. அது நபிகளார் ஒருபோதும் ஈகோ பார்த்தவங்களே கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில இருக்கிறாங்க நபியாவதற்கு முன்பாக. நபிகளார்ட்ட ஈகோ என்பதே கிடையாது. மனைவியை மனைவியாக பார்த்தாங்க, மனைவியை ஒரு நல்ல ஆலோசகராக பார்த்தாங்க, மனைவியை ஒரு நல்ல நண்பராக பார்த்தாங்க, மனைவி தனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கை உடையவராக இருந்தாங்க. பெருமானார நீங்க எல்லா வழியிலே கொண்டு வரலாம், நீங்க எப்படி வந்தாலும் சரி. பெருமானார்ட்ட நேர போயிருக்கு. என்ன பிரச்சனை, என்ன தீர்வு? ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுது? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா கணவன் மனைவியை சரி செய்ய வேண்டும், பெரிய பிரச்சனை வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஏன் 3வது நபர் தலையிட வேண்டிய அவசியம், ஒரு ஜமாத்து தலையிட வேண்டிய அவசியம், ஒரு நீதிமன்ற தலைவர்? கணவன் மனைவிக்குள் புரிந்துணர்வு இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான நேசம் இல்லை, கணவன் மனைவிக்குள் உண்மையான பாசம் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம், வேறு வழி இல்லாமல் கணவன் மனைவியாக வாழக்கூடிய எத்தனையோ ஜோடிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு வழி இல்லை, குழந்தைய பெற்றாச்சு, வாழ முடியாதுதான், ஒரு மனம் விட்டு பேசவே இல்லை. பலரும் சொல்றாங்களா இல்லையா? நாங்க 2 பேரும் வெளியில ஜோடியா போய் பல ஆண்டுகளை, இது என்ன வாழ்க்கை? கணவன் மனைவினா என்னதுக்கு? அதுக்கான அர்த்தம் என்ன? அதுக்கான இலக்கணம் என்ன? சில பெருமையா சொல்றாங்கல்ல, அவருக்கு ஏற்க எந்த தேவையும் இல்லை, எனக்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லை, பிள்ளைகளுக்காக வாழ்றோம். இது வாழ்க்கையா? இது சந்தோஷமா? இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சகீனத், நிம்மதி இதுல இருக்கா? இல்லைன்னா என்ன காரணம்? நீங்கள் புரியவில்லை. ஒருவருக்கு ஒரு ஈகோ இருக்கீங்க, ஒருவருக்கு ஒரு கௌரவத்துல இருக்கிறீங்க. நான் படிச்சவ, நீ படிக்காதவ, இல்ல ஆண் படிச்சிருக்கும் பெண்ணு படிக்காதவ, இப்படி பார்க்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தானே. ஆனா நபிகளார் இது எதையுமே ஏற்படுத்தவே இல்லை. பெருமானார் ஹிரா குகையில் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, பெரிய சம்பவம், அணைக்கிறாங்க, ஓதுறாங்க. நபிகளாருக்கு நடுக்கமாகி விட்டது. ஹிரா குகையில நடந்த ஒரு சம்பவத்தை கண்டுவிட்டு நேரடியாக நபிகளார் வந்தது யாருக்கு தெரியுமா? தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடம். இந்த விஷயத்தை நல்லா நீங்க புரியணும். நபிகளாருக்கு அந்த சமூகத்துல அவங்களுடைய சின்ன பாப்பா அபூ தாலிப் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, குடும்பத்துக்காரங்க இருப்பாங்க. தானா ஒண்ணு தேடுவதற்கு நபியாக ஆகல, அதான் ஃபர்ஸ்ட். அப்பதான் நடக்குது, வேற வகையெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு உருவத்தை பாக்குறாங்க, ஜிப்ரீல பாக்குறாங்க, முழு தோற்றத்துல பாக்குறாங்க. யாரா இருந்தாலும் பயப்படத்தானே செய்வோம். 6 அடி மனிதர்களை பார்த்து பழக்கப்பட்ட நாம் திடீர்னு 60 அடிக்கு ஒரு மனிதனை பார்த்தா அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவருடைய ரெக்கைகள் விரித்து எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். நபிகளாருக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. ஓடி வர்றாங்க. யார்கிட்ட? மனைவியிடம். என்ன நம்பிக்கையில வந்தாங்க? எனக்கான ஆறுதல் என் பொண்டாட்டி தான். இதுதான் நபிகளாரிடம் முன்மாதிரி.
ஒரு பிரச்சனை ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுதுன்னா நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய முதல் ஜீவன் உன் மனைவி. அதுக்கு பிறகு வேற யாருக்கு ஆலோசனை கேட்கல, தப்பு இல்லை. ஏன்னா ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாது என்பதற்காக இன்னொரு நபரை கூட்டு போனாங்க. ஆனா சொல்ல வேண்டிய, பகிர வேண்டிய, நீங்களும் அவர்களும் உறவாட வேண்டிய விஷயத்தில் ஒரு கணவன் மனைவியை ஒதுக்கி வைக்கலாமா? கூடாது. சேர்ந்து நில்லுனே கூடாது. நபிகளார முன்மாதிரியா பார்த்து நபிகளார் வந்தது ஹதீஜாக்கு வர்றாங்க, நேரடியா வந்து சொல்றாங்கல்ல, சம்மிலோனி சம்மிலோனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், எனக்கு பயமா இருக்கிறது, நப்சி, நான் அழிந்து விடுவோதோ என்று எனக்கு பயமா இருக்கு. நாங்க நபிகளார் எவ்வளவு பெரிய அச்சம் பாருங்க, சாதாரண பயம் இல்லை. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன அழிஞ்சு வரும், உங்களுக்கு ஏதோ நடந்துரும், இவ்வளவு பெரிய பயம், இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளவு பெரிய விஷயம். இது நபிகளார் அந்த சமூகத்துல வேறு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்ககிட்ட போயிருக்கலாம். ஆனா நபிகளாருடைய நம்பிக்கை என்ன? எனக்கான ஆறுதல், என் காயத்துக்கான மருந்து என்பது என் மனைவிதான் என்று மனைவி மீது நம்பிக்கை வைத்தார்களே, அந்த நம்பிக்கையை மனைவி குறைபடுத்தவும் இல்லை. ரெண்டை சேர்த்தும் பார்க்கணும். கணவன் செய்ய வேண்டியது முதல் கடமை. சரி, கணவன் அப்படி வந்தா மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் பார்க்கணும்ல. மனைவி எப்படி நடந்தாங்க? கணவன் பிரச்சனை, தொழில பாதிப்பு, நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கடனால வளர்க்கிறான், மனைவிட்ட வந்து சொல்றாங்க. மனைவி எப்படி ஆறுதலாக இருக்க வேண்டும்? இந்த பெண்களும் தவறு செய்யறாங்கல்ல, பெண்களும் குற்றம் அளிக்கிறாங்கல்ல. அதனாலதான் புருஷக்கார பிரச்சனையை மனைவிட்ட கொண்டு வர மறுக்கிறான். நீ வட்டாரங்கள்ல, சமூகங்கள்ல, எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கணவனை மனைவி புரியவில்லை, மனைவியை கணவன் புரியவில்லை, கணவன் மீது மனைவிக்கு நம்பிக்கை இல்லை, மனைவி மீது கணவனுக்கு நம்பிக்கை இல்லை. இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை யாருக்கு வேணும்? கஷ்டம் வந்தால் கூட கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, தன் நலத்திற்காக ஒருவர் அந்த கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு, இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கஷ்டம், உனக்கு ஒண்ணு வந்தாது எனக்கு, எனக்கு ஒண்ணு வந்தாது உனக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிப்போம். இந்த கட்டத்துக்கு நாம் இறங்கித்தான் ஆகும். உங்கள் அல்லாஹ் தான் முதலே சொல்லிட்டா, உங்களிலிருந்துதான் நம்ம அவர்களை படைத்தோம், உங்களுக்கான அமைதி அங்கதான் போகிறான். இந்த நலவை எந்த குடும்பம், எந்த கணவன் மனைவி, எந்த ஜோடி சரியாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவருக்கு காசு பணம்லாம் தேவையில்லை. இங்க எல்லாமே காசு பணத்தை வச்சுதான் அளவிடுது. பணம் இருந்தா சந்தோஷம் எப்படி இருக்க முடியும்? பணம் நிறைய இருக்கு, போற நேரம்லாம் கணவன் மனைவி சந்தோஷம் எப்படி வரும்? நிம்மதி எப்படி வரும்? பணத்தால மகிழ்ச்சி வந்துருமா? மற்ற விஷயங்களால மகிழ்ச்சி வந்து இல்ல. வீட்டுக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது கணவன் வந்திருக்கிறான் என்று இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய மனைவி இருந்தால் அவருடைய வாழ்வு மகிழ்ச்சி. கணவன் வந்துட்டானே என்று பயப்படக்கூடிய மனைவி இருந்தா அந்த குடும்பம் நாசம். நாம சிந்திக்கலாம், இன்னும் காலங்கள் இருக்கு. நாம ஏன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவாகத்தான் இஸ்லாம் பேசுகிறது, பொதுவான நடைமுறைகளைத்தான் பேசுகிறது. ஒண்ணு கூட ரெண்டு வரும் சரியாக இருக்க வேண்டும். கணவன மனைவி நம்புங்க, அன்பு செலுத்துங்க, ஒருவர் மீது ஒருவர் நேசம் காட்டுங்க. ஏன் அன்பு செலுத்துவதில் பின்வாங்குகின்றீர்கள்? நபிகளார் அழகாக சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை நீ ஊட்டி விடுதல சதக்காங்கிறாங்க. மனைவிக்கு சாப்பிடவா தெரியாது? அது குழந்தைய நல்லா சாப்பிடதான் செய்வாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நபிகளார் என்ன சொல்றாங்க? உன் மனைவி மீது உனக்கு இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பட வேண்டும் சொல்றாங்க. உள்ளத்துல வச்சிருக்காது. சிலர் அப்படியே இருப்பான், ரொம்ப பாசமா இருப்பான், காட்டவே மாட்டான். காட்டவே எப்படி தெரியும்? மனைவியான கணவனா இருந்தாலும் நபிகளார் அதனால வெளிப்படையாக சொன்னாங்க, ஒரு கவலை உணவு எடுத்து ஊட்டுப்பா, வாயில கொடு, உணவு கொண்டாடி சந்தோஷமா பாப்பா, மகிழ்ச்சியாக பாப்பா, அன்பாக பாப்பா. அது போல மனைவி கணவனுக்கு செய். இவனுக்கு வேற வேற சிந்தனைகள் இருந்தாலும் மாறிடும்ல. என் மனைவி என் மீது அன்பு செலுத்தக்கூடியவள், எனக்காக வாழக்கூடியவள், எனக்காக அர்ப்பணிக்கக்கூடியவள், அவள் வரும்ல. நம்மால என்ன செய்வான்னா, கணவனும் மனைவியும் வெளிப்படுத்த வேண்டிய அன்பை ரெண்டு பேரும் வெளிப்படுத்திக்கிடவே மாட்டான். ரெண்டு பேரும் உள்ளத்திலே வச்சுக்கிடுவா, வேண்டாத இடத்துல காட்டுறது பிரச்சனையாவது, பஞ்சாயத்தாவது. நான் அன்பு செலுத்துவதற்கு முதல் தகுதி என் மனைவி தானே, உங்களுக்கு உங்க மனைவி தானே, என் மனைவிக்கு கணவன் தானே. இதான் நபிகளார் அதுதானே சொன்னாங்க. நபிகளார் அன்னை ஹதீஜா அவங்க மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க தெரியுமா? நம்ம இதெல்லாம் சொல்ல வெட்கப்படுறோம்ல, வெட்கமெல்லாம் கிடையாது. கணவனும் மனைவியும் அன்பு செலுத்துங்க, ஒருவரை விரும்புங்க, நேசிங்க, சேர்ந்து இருங்கன்னு சொல்வது என்ன வெட்கம்? சமுதாயம் இதை வெட்கமாக்கி வச்சிருக்கிறான். வெட்கப்படக்கூடிய செயல்களையா நபிகளா செய்வாங்க? வெட்கப்படும் வார்த்தைகளையா நபிகளா சொல்லுவாங்க? நபிகளார் அருவருக்கத்தக்க வார்த்தை இன்னைக்கு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க தானே. நபிகளார் தானே சொல்றாங்க, குர்ஆன் தானே சொல்லுது, நபிகளார் வழிகாட்டி. கணவனும் மனைவி அன்பு செலுத்துங்க, என்னங்க பிரச்சனை? மத்த பிரச்சனை தான் வந்துரும். ஹதீஜா மீது நபிகளார் எவ்வளவு அன்பு செலுத்துறாங்கன்னா, ஒரு நேரத்துல அன்பை அவங்க அறியாமலே வெளிப்படுத்துறாங்க.
அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்சாங்க. மக்கால இருக்கும்போது அன்னை கதீஜா அவங்க மரணிச்சாச்சு. மதீனாவுக்கு போயாச்சு விஜயம் செஞ்சு. மதீனாவில் இருக்கும் பொழுது வீட்டோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா அவங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப வெளியில நின்று ஒரு குரல் கேட்கிறது. யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹாலா. என்ன இல்ல ஒற்றுமைன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குரலும் இந்த அவருடைய சகோதரி ஹாலா என்பவருடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கும். சில நேரங்கள் நாமே பார்த்திருப்போம், குரலை கேட்போம் அவன் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி கேட்போம்ல. சிலருக்கு இந்த பேசு குரல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு. கதீஜா அம்மையார் குரலை போல அவங்க சகோதரி குரல் இருக்கு. வெளியில இருந்து சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. நபிகளார் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அதே ஆயிஷா சித்திகா அவங்களும் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. இந்த குரலை கேட்ட உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குரல் தன் மனைவி தான் நேசிச்ச, தான் விரும்பிய, தனக்கு உதவி செய்த, தன்னோடு தோளோடு தோள் கொடுத்த கதீஜாவினுடைய குரல் போல இருப்பதை எண்ணி கதீஜா ரலியல்லாஹு வந்து விட்டது போல துள்ளி கொதிச்சுக்கிட்டு யாரா வெளியில நிக்கிறாங்கன்னு ஓடி போய் பாக்குறாங்க. நபிகளாருடைய நிலையை பாருங்க. கதீஜா ரலியல்லாஹு மீது எவ்வளவு பாசம், எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு இருந்திருந்தா. அவங்க மரணித்து சில ஆண்டுகள் கழித்த பிறகு அது போன்று ஒரு ஒத்த குரலில் அவர் சகோதரி வந்து கூப்பிடும் பொழுது கதீஜாவை எண்ணிக்கொண்டு கதீஜாவே வந்து விட்டாரா என்று ஓடி போய் வெளியில பாக்குறாங்க. ஹாலா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஏமாற்றப்பட்ட நபிகளார் ஒரு வார்த்தை சொல்லுகின்றாங்க, அல்லாஹும்ம ஹாலா, அடே ஹாலா வந்திருக்கியோ, நான் கதீஜா நினைச்சேன். பாசம் தானே, இதான பாசம், இதான அன்பு. இறந்து விட்ட மனைவியை நபிகளார் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகளாருக்கு பல மனைவிகள் உண்டு, அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் உண்டு, என் மீது சில ரோஷம் கொள்வார்கள். ஆனால் நான் ரோஷம் கொண்டது யார் பேர் தெரியுமா? இறந்து விட்ட அன்னை கதீஜா மீதுதான் அதிகமாக ரோஷம் கொண்டேன். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜாவை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளார் அவ்வளவு நேசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னை கதீஜா மட்டும்தான் நபியாவதற்கு முன்பாகவே மனைவி. ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையில நபிகள் நாயகத்தை அவங்க திருமணம் பண்ணல, ஒரு நேர்மையாளர் என்ற அடிப்படையில திருமணம் பண்ணாங்க. கதீஜா ரலியல்லாஹு பேசுறது நிறைய இருக்கு. ஏன் அப்படி அன்பு செலுத்துறாங்க? என்ன காரணம்? நபிகளார் அவங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல சொல்றாங்க, ஒரு குறைசி கிழவி அவங்கிறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு வந்து நபிகளாரை விட 10-15 வயசு கூடுதல் மூத்தவங்க. ஆயிஷா சொல்றாங்க, நான் கன்னிப்பெண்ணாக நபிகளாருக்கு வாக்கப்பட்டேன். அவங்க ஒரு கிழவியாக இருந்தாங்க, பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஆனாலும் நபிகளார் அவங்களே பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அதான் பாசம். ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு எப்படி பாசம் இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது நபிகளாருக்கு எப்படி பாசம் வருது அப்படி வாங்க. இதுல அந்த ஆண் சமுதாயம் ஈகோ காட்டவே கூடாது, பெண்களை அடிமையாக பார்க்கவே கூடாது, பெண்களை யாரோ நினைக்கவே கூடாது. எனக்கு வாக்கப்பட்டுட்டா என்பதனால காலில் போட்டு மிதிக்கவும் கூடாது. அன்பு செலுத்தத்தான் வேண்டும். பெருமானார் செலுத்தி இருக்கின்றார்கள், நீங்களும் செலுத்துங்க, நானும் செலுத்துங்க. என் ஒய்ஃப், என் மனைவி, நீங்க சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க. ஆமா, என்னுடைய மனைவி தான். அது என்ன? என் ஒய்ஃப் தான், எனக்கு தான் சொந்தம். மனைவி சொல்லுவா, என்னுடைய கணவன், எனக்கு உரிமைப்பட்டவன். இதெல்லாம் இன்னைக்கு குறைய போய்தான் சமூகத்தில் நிறைய சிக்கல்கள் வருது, பஞ்சாயத்து வருது. மனைவியை மனைவியாக பார்த்ததில்லை, கணவனை கணவனாக பார்த்ததில்லை. ஏதோ கட்டி வச்சாங்க, சேர்ந்து வாழ்றோம். என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறேன். இது வாழ்க்கையா? இது சரியா? கட்டி வச்சுட்டாங்க வாழக்கூடா? உள்ளன்புங்கிறோம். ஒருவரை ஒருவர் கலட்ட வேண்டும், இணைய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் உதாரணம் அழகா சொல்றான் பாருங்க. கணவன் மனைவினா என்னன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் உதாரணத்தின் மூலமாக கணவன் மனைவி விளக்குறான். அந்த குர்ஆன் எப்படி பேசி பாருங்க. குன்ன லிபாஸலக்கும், உங்களுக்கு அவர்கள் ஆடை போன்றவர்கள். யாரு? ஒரு கணவனுக்கு மனைவி ஆடை போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றார், அன்தும் லிபாஸுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை போன்றவர்கள். சகோதரே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் கணவன் மனைவியினுடைய ஒரு இணைப்பை, கணவன் மனைவியினுடைய ஒரு பிணைப்பை, ஒரு ஆடையை உதாரணமாக சொல்லி சொல்றான். ஏன் ஆடையை சொல்லணும்? அல்ல நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அவர்கள் ஆடை, யார்? கணவனுக்கு மனைவி ஆடைய. ஆனா மனிதனாக இருந்தால் அவன் ஆடையை பிரிந்து இருக்கவே முடியாது. காரை பிரிஞ்சு இருக்கலாம், பங்களாவை பிரிஞ்சு இருக்கலாம், காசு பணத்தை பிரிஞ்சு இருக்கலாம், அப்படித்தானே? ஆடை இல்லாம யார் இருக்க முடியும்? பிறக்கும் போது நிர்வாணமாக பிறக்கிறோம், அதுக்கு பிறகு கபருக்குள்ள வைக்கும் போது ஆடையை தான் வைக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், எப்படி ஒன்னால் ஆடையை பிரிந்திருக்க முடியாதோ அதுபோல ஒரு கணவன் மனைவியை பிரிந்திருக்க கூடாது, ஒரு மனைவி கணவனை பிரிந்திருக்க கூடாது. பிரிந்திருப்பது என்பது உடலால் அல்ல, உள்ளத்தால். உடலால பிரிந்ததுன்னா நம்ம இங்க வந்துட்டோம், வீட்டுல இருப்பாங்க, அது இல்ல.
உள்ள இருக்கணும்ல, என்னுடைய மனைவி வீட்டுல இருக்கிறார், மனைவி நினைக்கணும்ல என்னுடைய கணவன் அங்க போயிருக்கிறான், இதான பிரிந்திருக்காம இல்லாம இருக்கிறது, இதான சிந்தனை. அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவர்கள் ஆடை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் விலக்கி வைக்கவே முடியாது. அவர்கள் உங்களுக்கு ஆடை போன்றவர்கள், உங்களை அவர்கள் விலக்கி வைக்கவே கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம். அது மட்டுமல்ல, இந்த ஆடை என்பது எப்படி எல்லாம் மனுஷனுக்கு பயன்படுதுன்னா, நல்லா நினைச்சு பாருங்க. எல்லாரும் வீட்டுல இருப்போம், சாதாரண உடைகளில் இருப்போம், தொழுகைக்கு வந்திருக்கிறோம், ஒரு கண்ணியமான உடை அணிந்து வந்திருக்கிறோம்ல, இது யார் காரணம்? ஆடை தானே. ஏன் வீட்டுல இருக்க மாதிரி வரமாட்டேங்கிறோம்? ஒரு சபைக்கு செல்லும் பொழுது ஆடை என்பது மனிதனுக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒரு கணவனுடைய நல்ல நிலைகள், கணவனுடைய நல்ல செயல்கள் ஒரு மனைவிக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எப்படி ஆடை மனிதனுக்கு முக்கியமாக கண்ணியமாக அழகாக இருக்கிறதோ, அதுபோல கணவனுடைய நல்ல செயல்கள் மனைவிக்கு கண்ணியம், மனைவியினுடைய நல்ல ஒழுக்கங்கள் கணவனுக்கு கண்ணியம். அல்லாஹ்வுடைய உதாரணங்களை உடைக்க முடியாது. நாம ஒரு உதாரணம் சொன்னா உடைச்சிடலாம். அல்லாஹ்வுடைய உதாரணம் என்பது அது 100 1000% சரியாகவும் பிரிக்க முடியாததாக இருக்கும். ஒரு கணவனால் தான் மனைவிக்கு கண்ணியம், ஒரு மனைவியால் தான் கணவனுக்கு கண்ணியம். கணவன் சரியாக இருந்தால் இன்னாருடைய மனைவி என்று பேசுவார், கணவன் குடிகாரனாக இருந்தால் குடிகாரனுடைய மனைவி என்று அந்த மனைவி கேவலப்படுவார். ஆடை எப்படி மனிதனுக்கு கண்ணியம் ஏற்படுத்துகிறதோ, அதுபோல கணவனுடைய செயல் மனைவிக்கும், மனைவியுடைய செயல் கணவனுக்கும் அழகாக இந்த செய்து காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆடை இருக்கிறது பல இயற்கை நிலைகளிலிருந்து மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்க இல்லையா? வெயில் கடுமையான சூழ்நிலை, அதுக்கு தக்கன ஆடை போடுவோம், வெயில் படக்கூடாது. கடுமையான பனி மழை, அதுக்கு தக்கன ஆடை போடுவோம். இது போலத்தான் ஒரு கணவனுக்கான பிரச்சனையை மனைவி முகடாக நின்று தடுக்கின்றாள். ஆடை போல ஒரு மனைவிக்கான பிரச்சனையை கணவன் ஆடை போல என்று தடுக்கிறான். அப்படி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமாக, அழகாக, தெளிவாக திருமறை குர்ஆன் ஒரு குடும்ப வாழ்வு குறித்து, மனைவி குறித்து, கணவன் குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சாதாரணமாக, சாதாரண இல்லை. நபிகளாரை பாரு, நபிகளார் மனைவிமார்களை நேசித்தது, மனைவிமார்களிடம் நடந்து கொண்ட விதம், மனைவிமார்கள் நபிகளாரிடம் நடந்து கொண்ட விதம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் வந்தாச்சு, பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. போத்துங்க, நான் அழிய போறேன், எனக்கு என்னமோ நடந்துருச்சு, ஒரு பதட்டத்தோடு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அவர் மனைவி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. கணவனுக்கு பிரச்சனை என்றால், கணவன் ஒரு வியாபாரத்து நஷ்டம் ஏற்பட்டு வந்தால், கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால், மனைவி அந்த நேரத்தில் கூடுதலாக துன்பத்தை ஆக்கிடக்கூடாது. உனக்கு தேவைதான், சொன்னா கேட்டியா சொல்லாதீங்க. இந்த கணவன் எதற்காக மனைவியில வந்திருக்கிறான்? ஆறுதலுக்காக. எனக்கு பிரச்சனை தான், நடந்துருச்சுதான், மனைவி ஆறுதல் படுத்தணும் இல்ல, கவலைப்படாதீங்க. ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. நபிகளார் தன்னைத்தானே பயத்துல பேசும் பொழுது அன்னை ஹதீஜா சொன்னாங்க, கல்லா, அவ்வாறு இல்ல, அப்படி பேசாதீங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக மா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோது இழிவுபடுத்த மாட்டான். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. அழகான வார்த்தை சொன்னார்கள் இல்லையா? இதான மனைவி. கணவனுக்கு நபிகளார் ஏன் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், அவர்கள் மீது அளப்பெரிய ஒரு பாசம் காட்டினார்கள். அன்னை ஹதீஜா மாட்ட நிறைய செய்தி எடுக்கலாம். ஏன் அப்படி காட்டாங்க? ஒரு உதாரணம் இது. இக்கட்டான நிலை நபிகளா இருக்குது. யார் அந்த செய்திக்கு தீர்வு சொல்ல முடியும்? அந்த சமூகத்தில் யார் இருந்திருப்பாங்க? திடீர்னு யாருமே பார்க்காத ஒண்ணு நபிகளார் பார்த்திருக்காங்க, நடக்காத ஒண்ணு நபிகளாருக்கு நடந்திருக்கு. அன்னை ஹதீஜா அவர்களுக்கும் அதை பற்றி செய்தி தெரியாது. ஆனால் நம்பி வர்றாங்க நபிகளார். வந்தவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. இருங்க, அல்லாஹ் நம்புங்க, உங்களுக்கு எந்த முறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். நீங்க ஏழைகளை சேர்ந்து வாழ்றீங்க, வறியவங்களுக்கு உழைக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க. அவங்க செய்த நல்ல செயல்களை எல்லாம் எடுத்து சொல்லி நபிகளாரை உள்ளத்தால் தேற்றினார்களே, அது மனைவி. உளவியல் ரீதியாக அதான் முதல் ட்ரீட்மெண்ட். என்ன பிரச்சனைனாலும் முதல்ல மனசளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மனசை சாந்தப்படுத்தணும், மனசை தைரியப்படுத்தணும். அது ஆணுக்கு பெண்ணும் சரி, பெண்ணுக்கு ஆணும் சரி, 2 பேரும் செய்யணும். மனைவிட்டு இருந்து திடீர்னு போன கணவன் எங்கேயா இருப்பான், ஒரு பிரச்சனைங்க, கணவன் இங்க இருந்து போன்லே அலட்டுவாரு, உன்னை யார் செய்ய சொன்னோம், யார் கைய வச்ச, அப்படியே சொல்லாது. சாந்தப்படுத்த நடந்துருச்சா, சரி பொறு, நான் வாரேன், அமைதியா இரு. ஏன்னா பெண்கள் இயற்கையாகவே பதட்டத்தில் இருக்கக்கூடியவங்க. கணவன் எதுக்கு ஒரு ஆதரவுக்கு தானே, இப்ப தப்பே நடந்து போச்சு, பிரச்சனையே வந்துருச்சு, கணவனுக்கு போன் போடுறது அரவணைப்புக்கும் ஆதரவுக்கும் ஒரு நிலை கிடைக்கும். கூட கொஞ்சம் ஏற்றுவாரு, போன்லே சண்டை வருவதுக்குள்ள வேற ஏதாவது நடந்துடும். செய்யாதீங்க, செய்யக்கூடாது. என்ன தப்புவால் நடக்கட்டும், முதல்ல சாந்தப்படுத்துங்க. சரி இரு, பொறு, அமைதியா இரு, எல்லாமே நம்பிக்கை வை, நேர்ல வார பார்த்துக்கிடுவோம், பேசுவோம், நடந்துருச்சுல அது என்னன்னு பார்ப்போம், பிரச்சனைக்கு தீர்வு தேடுங்க, அது வேற விஷயம். சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆறுதல் எப்படி இருக்க வேண்டும். கணவன் எதிர்பார்ப்பது மனைவியிடமும், மனைவி எதிர்பார்ப்பது கணவனிடமும் இந்த நிலை வந்துவிட்டால் உங்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனை இருக்காது. இவ்வளவு பேசியிருக்கல, ஒண்ணு சொல்லட்டா, இவ்வளவு விஷயம் எப்ப வரும் தெரியுமா? கணவனும் மனைவியும் ஒருத்தர் நம்பினாதான், இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்.
இது எப்ப வரும்னா, நபிகளார் ஹதிஜாமாட்ட போனது, ஹதிஜாமா நபிகளாருக்கு ஆறுதல் சொன்னது, நபிகள் ஹதிஜாமாவே நினைத்து கொண்டிருந்ததுலாம் எப்ப வரும்னா, ரெண்டு பேரும் அந்நியூன்யமாக மனதளவில் நேசித்தார்கள். அதனால வந்துச்சு. ஊருக்கும் பேருக்கும் கணவன் மனைவியாக இருக்கல, அதனால வெளிப்பட்டுச்சு. நம்மகிட்டே வரும். வரலன்னா வர வைக்கணும். ஏன்? இது கட்டளை, குர்ஆனுடைய வசனங்கள், நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள். மனைவினா உனக்கு வேலைக்காரி இல்ல, கணவன் உனக்கு உழைச்சு போடுறவர் இல்ல. நீங்க ரெண்டும் அதை தாண்டி ஒரு உறவு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வழிகாட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மனைவியை குறித்து பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. அத்துன்யா மத்தாவு, உலகத்துல எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், நிறைய இருக்கு, மனிதனுக்கு தேவையான இன்பங்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹைரு மத்தாயி துன்யா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? அல் மர்வத்து சாலிகா, சாலிகான நல்ல மனைவி. ஒரு மனிதனுக்கு சாலிகான மனைவி கிடைச்சா வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல அவனுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களை விட அதுதான் பெருசு. அது போதும். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. உண்மையாக நேசிக்கக்கூடிய கணவன் மனைவி பல இடங்களில குடிசையில உட்கார்ந்து கொண்டு சாப்பிட நல்ல ஆகாரம் இல்ல, வெறும் பழைய என்ன 2 வெங்காயம் 2 ஊறுகாய் அழகா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றார்கள். ஆனா நம்ம சமுதாயத்துல மாளிகைகளை கட்டி வச்சிருக்கிறோம். கணவனுக்கு தனி ரூபம், மனைவிக்கு தனி ரூபம். இது வெட்கக்கேடான வாழ்க்கை இல்லையா? எல்லாத்தையும் அது இருக்கா இல்லையா? வந்துடக்கூடாத சமூகத்துல புரிந்து கொள்வதில் தான் நிம்மதி, புரிந்து கொள்வதில் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. அதனாலதான் நபிகள் நம்ம சுட்டி காட்டுறாங்க, உனக்கான நிம்மதி எது தெரியுமா? உனக்கு கிடைச்ச செல்வங்களில் உயர்ந்தது தெரியுமா? உன் மனைவி சாலிகான மனைவி. அப்ப மனைவிக்கு இதையே அப்படி மாத்திக்கோங்க. உங்களுக்கு உலகத்துல நிறைய இன்பங்கள் இருக்கலாம், ஆனா அதுலயே சிறந்தது எது? நல்ல கணவன் தான். நல்ல கணவன் அமைஞ்சிட்டான்னா மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மனைவி பெருசா கணவன் எதிர்பார்க்கவும் மாட்டான். அன்பா, ஆதரவா, நளினமா, அந்த மனைவி எதை எதிர்பார்க்கின்றாலோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவனா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்னா, மனைவி கணவன்கிட்ட பணத்தை தான் எதிர்பார்ப்பான். கிடையவே கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ நிலைகளுக்கு பிறகு மனைவி கணவனிடம் அன்பை எதிர்பார்ப்பாள், அரவணைப்பை எதிர்பார்ப்பாள். என்னுடைய மனைவி என்று என் கணவன் உரிமை கொண்டாட வேண்டும் என்ற நிலையை எதிர்பார்ப்பாள். அதை நீங்க கொடுத்து விட்டால் உங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். கொண்டாட்டியே விட்டு கொடுக்காம பேசணும். இது மனைவியினுடைய எதிர்பார்ப்பு, கணவனுடைய எதிர்பார்ப்பு தானே. ஒண்ணு சொல்லும் போது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டும் சரிசமம் தானே. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சரிதானே. ஒரு மனுஷனுக்கு கண்ணை கட்டி காட்ட விட்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கஷ்டப்படுவான். ஆனா முஸ்லிம் சமுதாயத்திற்கு, இஸ்லாமியர்களுக்கு எல்லா நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சமுதாயம் எல்லாருக்கும் வழிகாட்டப்பட்ட பிறவும் இவன் முட்டாளாக வாழ்க்கையை தொலைக்கிறான் என்றால் அது அவனுடைய அறிவீனம் தானே. ஒருத்தருக்கு எந்த அறிவுரையுமே இல்லை, எந்த வழிகாட்டுதலுமே இல்லை, அவன் நாசமா போறோம்னா போயிட்டு போட்டோம். நமக்கு தான் எல்லாம் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு, நபிகளாரிடம் இருக்கிறது, நபிமொழிகளில் இருக்கிறது. வாழ்வை பலப்படுத்த, வாழ்வை சந்தோஷப்படுத்த, வாழ்வை மகிழ்ச்சியாக்க எல்லாம் இருக்கிறத திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி நம்ம துவா செய்ய வேண்டும், நல்லவங்க இறைவனை எப்படி கேட்க வேண்டும் நல்லா சொல்றான். அல்லதீன யகூலூன, அவர்கள் எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கள் இறைவா எங்களுடைய மனைவிகள், எங்களுடைய பிள்ளைகள் எப்படி கேட்க சொல்றாங்க, எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்த அல்லாஹ் துவா செய்யுங்கிறாங்க. இதெல்லாம் நடந்தாலும் நம்முடைய துவாக்களில, பிரார்த்தனைகளில எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா, என்னுடைய மனைவி விஷயத்தில், பிள்ளை விஷயத்தில் எனக்கு கண் குளிர்ச்சி. அப்படின்னா என்ன கண் குளிர்ச்சினா? சந்தோஷம், மகிழ்ச்சி. அதானே, என் மனைவி இடத்தில் எனக்கு மகிழ்ச்சி, கணவன் இடத்தில் மனைவிக்கு மகிழ்ச்சி, எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளர்வதுதானே, நல்ல மனைவியாக இருப்பது தானே, நல்ல கணவனாக இருப்பது தானே. அல்லாஹ்ட்ட கேளுங்க, எல்லாம் கேட்போம். மனைவிக்காக துவா செய்தோமா, இல்ல மனைவி கணவனுக்காக இந்த நிலைக்கு எப்படி கேட்போம்னா, ரொம்ப கஷ்டப்படுறாரு, பணம் இல்ல, காசு இல்ல, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இதை கேட்டீங்களா? என் கணவன் இடத்தில் எனக்கு கண் குளிர்ச்சியை தான் மனைவி கேட்டாரா? இல்ல மனைவியிடம் எனக்கு கண் குளிர்ச்சியை தான் கணவன் கேட்கிறாரா? பிள்ளைகளிடம் கேட்கிறோமா? கடைசி அல்லாஹ் சொல்றா, நம்ம எல்லாம் சொர்க்கத்துல குடும்பமாக போகணுங்கிறாங்க. தனியா சொர்க்கம் இல்ல, குடும்பமாக போனோம்னா எல்லாம் சரியாக இருக்கணும்னு அர்த்தம். மனைவி இருக்கணும், கணவன் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எல்லாம் மார்க் அடிப்படை உடனே குடும்பமா போக முடியும். அதே அல்லாஹ் சொல்றா, ஜன்னாத்தும் அதுனின் யதுகுலூனஹா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். எப்படி? வமன் சலக மின் ஆபாயியும் அஸ்வாஜியும் துர்ரியாத்தி, நல்ல தந்தையோடு, நல்ல மனைவிகளோடு, நல்ல பிள்ளைகளோடு. நல்லனா யாரு? கொள்கை சார்ந்தவங்க, குடும்பத்தோடு சொர்க்கம் போலாங்கிறான். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல நிம்மதியாக கொள்கை அடிப்படையில சரியாக வாழ்ந்தோம்னா எப்படி போலாம்? குடும்பத்தோட சொர்க்கம். நம்ம பெற்றோர்களை கூட்டிக்கிட்டு, மனைவியை கூட்டிக்கிட்டு, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, இதுக்காக துவாசி, இதுக்காக முயற்சி, இதுக்காக வாழ்க்கை அமைங்க, இதுக்காக அதிக என்ன செய்யுங்க, கணவன் மனைவி வாழ்வை சரியாக்கி கொள்ளுங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்க, ஒருவரை ஒருவர் தெரிந்து வாழுங்க, நம்பிக்கையோடு வாழுங்க, நம்பகத்தன்மை ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்துங்க.
அன்பு செலுத்துங்க. அதற்கான அழகான முன்மாதிரியாக நபிகளாருடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போதெல்லாம், பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நபிகளாரை பாருங்கள், ஆணும் பெண்ணும் பாருங்கள், ரெண்டு பேருக்கும் அவர்களை தீர்வு சொல்லக்கூடியவர்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அத்தகைய நல்ல நிலைகளை பெற்ற நல்ல குடும்பமாக, நல்ல கணவன் மனைவியாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி ஒரே நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.